நன்றி.
அன்பார்ந்த மக்களே அமைதியா இருங்க. நாளை போராட்டமே அப்படித்தான் சொல்ல போறாங்க. அவருக்கு ஒரு கல்ல கொடுத்தார்.
எங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? விஜுவல் கன்வெர்ட் போட்டதா? ஆவணக்கத்தை நாங்கள் அனைவரும் செய்வோம். வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் ஏற்பாடு செய்த இந்த பத்திரிகை பரிகண்டி வரை மாபெரும் மக்கள் வெற்றி போராட்டத்தினுடைய நிறைவு நிகழ்விலே மதகுருமார்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என்று பல்லாயிரக்கணக்கான உறவுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது இந்த நிறைவு நிகழ்வு இப்பொழுது நடைபெறும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைவரிடமும் அடியேன் அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்வது, இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற ஒழுங்குகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் கேட்டுக் கொள்கிறேன். மதகுருமார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் அனைவரும் நாங்கள் நிறைவு நேரத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிலவி கூடியிருக்கின்ற இந்த தருணத்தை தந்த எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்து வடக்கு கிழக்கு இணைந்த சிவில் சமூகமாக எல்லோருடைய ஒத்துழைப்புகளும் அமைய எல்லாம் வல்ல பெருமானுடைய சிவர்களோடு கூடிய நல்வாழ்த்துக்களை ஆசைகளை தெரிவித்து அமைகின்றேன். அவர்கள் ஆசிரியரை வழங்குவார். மதிப்புக்குரிய 5 நாள் போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பை நடாத்திக் கொண்டிருக்கிற வேலன் சுவாமி அவர்களை, நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சார்ந்த மக்களே, தலைவர்களே, அரசியல் பிரமுகர்களே, பல்கலைக்கழக மாணவர்களே, இந்த நிகழ்வின் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் தோள் கொடுத்த அன்புறவுகளை உங்கள் அனைவருக்கும் வெற்றி நேர வணக்கம். நாம் தமிழர்கள் நம்முடைய தொடர்ச்சியான வடகிழக்கு எங்களுடைய தாயக மண்ணிலே நாங்கள் நம்மை ஆளுகின்ற ஒரு இனமாக வாழ உரிமை உடைத்தவர்களாக மாவட்டங்களூடாக பயணித்த இந்த மாபெரும் பேரணி என்னுடைய இளையோர் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் மீண்டும் நம்மை இழச் செய்திருக்கிறது என்கிற உணர்வை இந்த இடத்திலே, இந்த கணத்திலே வந்து தந்திருக்கிறது. ஒரு இனம் நாம் உண்மையே வாழ உரைத்துடையவர்கள் என்பதை இந்த முழு உலகத்திற்கு விடுத்து கூறுகின்ற ஒரு பெரும் நிகழ்வாக இந்த 8 மாவட்டங்களை ஊடாக நாங்கள் பயணித்து உரத்தை சொல்லி வந்திருக்கிறோம். தடைகள் பல வந்தன, அனைத்து தடைகளும் பலத்தறியப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது ஒரு அகிம்சை வழி. நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. நமது உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதற்காகவே நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே நான் உங்களோட அனைவரிடமே விடயமாக கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம், நாங்கள் ஒரு சில தசாப்தங்களாக பிரதேசங்களாக, சமயங்களாக,
சாதியங்களாக பல்வேறு பிரிவினைகளுக்குள்ளே கட்சிகளாக கூட நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த 5 நாளும் நம்மை பிரதேசங்களை கடந்து, சமயங்களை கடந்து, சாதியத்தை கடந்து, கட்சிகளை கடந்து தமிழர்கள் நாங்கள் நமது உரிமைக்காக பயணித்த ஒரு அற்புத நிகழ்வு. எந்த காரணத்தை கொண்டும் இது அளிக்கப்படக்கூடாது, இது இன்னும் தொடரப்பட வேண்டி இருக்கிறது. இந்த உணர்வு இன்னும் பல தசாப்தங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் சிறு சிறு காரியங்களுக்காக குழப்பங்களை உருவாக்கி அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற இந்த நிலையை நாங்கள் களங்கத்துக்குள்ளாக்காமல் இருப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமையாக இருக்கிறது என்பதை உங்கள் அனைவரிடமுமே நான் வினயமாக கேட்டிருக்கிறேன். நாங்கள் பல கோட்பாடுகள் நமக்கு இருக்கலாம், பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கலாம். ஒரு நோக்கமாக இன்னும் நாங்கள் உடைவமாக இருந்தால் நாங்கள் அழிவதற்கு சமனாக ஒரு அழிவில் இருந்து மீண்டும் நாங்கள் அந்த பீனிக்ஸ் பறவைகள் போல எழுந்திருக்கிறோம் என்றால் அந்த எழுகை இன்னும் ஒரு கட்டத்தை அடைய வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கலைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக வடக்கு கிழக்கு சிவில் சமூகம், நார்த் ஈஸ்ட் சிவில் சொசைட்டி போராட்டம், புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி போராட்டம். நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக நமது சுயநிர்ணய உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம். தமிழராகிய நாங்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை தாயமாக கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கள் தலைவிதியை தீர்மானிக்கும் சகல உரிமையும் நமக்கு உள்ளது. நமது இந்த பிறப்புரிமையை தொடர்ச்சியாக மறுதலித்து நம்மை அடக்கி ஆள்வதற்கே ஸ்ரீலங்கா தேசம் விளைகின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை தீவு பிரித்தானியாவின் காலனித்துவத்தில் இருந்து விடுதலை அடைந்த காலம் முதல் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எமது சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி சாத்வீக முறை போராட்டங்களை மேற்கொண்டு வந்தோம். இப்போராட்டங்கள் வன்முறையின் ஊடாக அடக்கப்பட்டதினால் ஆயுத போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். தமிழ் மக்களின் தேசிய ஆயுத போராட்டம் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் கொடுங்கரம் கொண்டு மிக பெரும் மனித பேரிழப்பின் ஊடாக முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டது. இந்த இறுதி யுத்தத்தின் போது இறுதி 6 மாதங்களில் மட்டும் 70,000க்கு மேற்பட்ட எமது உறவுகள் கொல்லப்பட்டதை ஐநா செயலாளர் நாயகத்தின் உள்ளக மீளாய்வு குழுவின் 2012 கார்த்திகை மாத அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கைக்குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் அழிந்து காணாமலாக்கப்பட்டனர். 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச கருத்திட்டமானது ITJP தமிழ் பெண்கள் பாலியல் அடிமைகளாக கையாளப்பட்டு இலங்கை இராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட பாலியல் வன்முறை முகாங்கள் பற்றிய விவரங்களை ஐநாவிடம் கையளித்தது. ஐக்கிய ராச்சியத்தின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய அலுவலகத்தின் 2013 சித்திரை மாதத்திற்குரிய அறிக்கைக்கு அமைவாக தமிழர் தாயகத்தில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்தமூல விதவைகள் உள்ளனர். இவ்வாறு நீண்ட நெடிய காலமாக இன அழிப்புக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கும் நமது இனத்துக்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் நிறைவடைந்து கடந்த 11 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கை இராணுவமயமாக்கி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அழிப்பதுடன் வடக்கு கிழக்கு பூர்வீக கொடிகளான தமிழர்களின் இனப்பரம்பலில் மாற்றத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதறடைய செய்து அவர்களது இருப்பை இல்லாமல் செய்வதற்காக பல வகையிலும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் தொல்பொருள் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், நிலவள திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சு மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக பௌத்தமயமாக்கல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது முனைப்போடு நடைமுறைப்படுத்தி வருகிறது. வடக்கு கிழக்கில் உள்ள சுமார்
200க்கும் மேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ் ஆலயங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் தமிழர் தாயகம் எங்கிலும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டும் தொடர்ந்தும் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான நில அபகரிப்புகளும் பௌத்த சிங்கள மயமாக்கல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயகமெங்கும் நிலை கொண்டிருக்கும் சிங்கள ராணுவம் உடனடியாக அகற்றப்படுவதுடன் இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். சிவில் நிர்வாகங்களில் இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுதல் உடனடியாக நிறுத்தப்படுவதுடன் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மீதும் அதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதுடன் அவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது அவர்களின் பேச்சுரிமை, நடமாடும் சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும். அத்துடன் தமிழர் தரப்பில் உருவாகும் விடுதலைக்கான தன்னெழுச்சியான அரசியல் வெளியினை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு குறியாகவே உள்ளது. இவ்வாறான அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அளித்தும் பூர்வீக வாழ்விடங்களை அபகரித்து சிங்கள குடியேற்றங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட எல்லையில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான மயிலத்தமடு, மாதவனை, மேச்சல் தரை காணிகளை அபகரித்து சிங்கள குடியேற்றம் ஒன்றை உருவாக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மட்டக்களப்பில் உள்ள தமிழ் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்குடன் பால் தரும் பசுக்களை திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யும் நடவடிக்கைகளும் நடந்தேறி வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக தமிழ் பூர்வீக நிலங்களில் வனங்கள் அழிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான தமிழரின் வாழ்வாதாரங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகள் உடனடியாக மீள கையளிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமையை தொடர்ச்சியாக மறுதளித்து வரும் இந்த சிங்கள பௌத்த அரசானது தமிழர்களின் நினைவு தூபிகள், அடையாளங்களை அளிப்பதில் முனைப்பாக செயல்படுகின்றது. இந்நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர்கள் பலரையும் கைது செய்து பல வருடங்களாக தடுத்து வைத்துள்ளனர். இஸ்லாமிய சகோதரர்களையும் இதே பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி தற்போது தடுத்து வைக்க தொடங்கியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் யுத்த மற்றும் அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். பல வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் சிங்கள அதிகாரிகளின் நியமனங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய மக்களின் மத ரீதியான பாரம்பரிய சமய சடங்கான ஜனாசாக்களை புதைக்கும் செயற்பாடுகளை இல்லாமல் செய்து ஜனாசாக்களை இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எரியூட்டி வருகின்றது. இதற்கு எதிராக போராடும் முஸ்லிம் சமூகத்தையும் அடக்கியாள முனைகின்றனர். இந்நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டு இஸ்லாமிய மக்களின் அடிப்படை மத உரிமை மதிக்கப்பட வேண்டும். அத்துடன் மலையக தமிழ் மக்கள் தங்களது நாளாந்த வாழ்வாதாரத்துக்காக 1000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதுடன் அவர்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். மேற்தரப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கொச்சிடி தொடக்கம் பொலிகண்டி வரை வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளும் தமிழ் பேசும் மக்களும் முன்னெடுத்த தன்னெழுச்சி போராட்டம் வலியுறுத்தி இருக்கின்றது. அத்துடன் ஈழத்தமிழராகிய நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஸ்ரீலங்காவை இனப்படுகொலை, மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், யுத்த குற்றங்கள் உள்ளிட்ட குற்றங்களை விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஐநா பொதுச்சபை, ஐநா பாதுகாப்பு சபை போன்றவை எடுக்க வேண்டும் என்று இப்புதிய தீர்மானத்தில் உறுப்பு நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை அனுப்பி வைத்திருந்தோம். அதற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரும் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் ஆலோசனையை முன்மொழிந்துள்ளதை வரவேற்பதோடு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வலியுறுத்தி கோருகின்றோம். மேலும் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலை மீண்டும் நிகழாது இருப்பதற்கான உத்தரவாதமாக தமிழ் மக்கள் தமக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வெளிப்படுத்துவதற்கான சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றோம்.
மேற்படி விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பன்னாட்டு சமூகத்துக்கும் பொருத்தமான முறையில் கொண்டு போய் சேர்ப்போம். சிங்கள தேசத்தில் மாறி மாறி ஆட்சியில் அமரும் அரசுகள் ஒருபோதும் நமக்கான உரிமைகளை அங்கீகரிக்கப் போவதில்லை என்ற பட்டறிவில் தான் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியையும் தமிழர் தேசத்திற்கான அங்கீகாரத்தையும் வேண்டி நாம் போராடி வருகின்றோம். நமது நீதிக்கான போராட்டத்தினை உலகம் ஏற்கும் திசையை நோக்கி மிக தீவிரமாக போராட்ட அரசியலை தமிழ் மக்களாகிய நாம் அணிதிரண்டு நகர்த்த வேண்டும் என்ற திட சங்கல்பத்துடன் போராட்டங்களுக்கு அனைவரும் வீரியமாக ஒருங்கிணைந்த செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் ஒலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி போராட்டம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றது. வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள் 7/2/2021. வணக்கங்கள். இந்த பொத்துவில் தொடக்கம் ஒலிகண்டி வரையும் பயணித்த இந்த சமூக சேவர்களுக்கு, இந்த சாதனையாளர்களுக்கு தமிழ் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே 2009 மே மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சிங்களவர்கள் தமிழர் என்றால் குட்ட குடிமகன் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த எழுச்சி பேரணியானது தமிழர்கள் குட்ட குடிமகர்களில் அல்ல, நமது உரிமைகளுக்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை சிங்களத்துக்கு இந்த வீரர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த சாதனையாளர்களுடன் சேர்ந்து பயணித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த எழுச்சி இத்துடன் அடங்கிவிடக் கூடாது, தொடர வேண்டும், பரவ வேண்டும், தீயாக பரவ வேண்டும், எல்லா மக்கள் மனதிலும் இது கொழுந்துவிட்டு எரிய வேண்டும் என்று மிகவும் மன்றாட்டமாகவும் எதிர்பார்ப்புடனும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாம் 2009 பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் சங்கங்கள் 8 மாவட்டத்தின் பிரதிகளையும் உள்ளடக்கியதாக கிளிநொச்சியிலே எமது தொடர் கவனிப்பு போராட்டத்தை தொடங்கியிருந்தோம். தொடங்கிய அன்றே நாங்கள் UN அலுவலகத்திற்கு பவனியாக சென்று எங்கள் விடயத்தில் இலங்கை அரசை நம்ப முடியாது, ஐநாவின் தலையீடு வேண்டும் என்பதையும், அந்த காலகட்டத்திலே நடந்த ஐநா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு கால அவகாசம் மீண்டும் வழங்கப்படக்கூடாது என்பதை கூறி ஒரு மகஜரை கையளித்திருந்தோம். அப்படியான எமது தொடர் போராட்டம் இன்று 1448 நாளாக இன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் சாதித்தவை பல, ஆனால் இந்த மேடையிலே நாம் அவற்றை கூறி உங்களை நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஆனால் எமது தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் திசைக்கு ஒன்றாக இருந்து எமது பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அரசாங்கம் கண்டுகொள்ளாது மட்டுமல்ல, எமது தமிழ் அரசியல்வாதிகள் கூட தமது சுயநல போக்கால் வேறு பல பிரச்சனைகளாலும் அவர்கள் எமது பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தற்போது அந்த 3 கட்சிகளும் ஒருங்கிணைந்து வந்து எமது விடயத்தில் ஒன்றிணைந்திருக்கின்றன. நீங்கள் பார்ப்பீர்களானால் கடந்த காலங்களிலே புத்திஜீவிகள் பலரும் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் ஒன்றிணைப்பதற்கு பலத்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இவர்களாலுமே அது கைகூடவில்லை. ஆனால் அந்த 3 அரசியல் கட்சிகளும் இந்த பாவம் செய்த அம்மாக்களுக்காக அவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். அந்த ஒற்றுமையை கண்டு சிங்கள தேசம் பயிரளித்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒற்றுமையை இழைப்பதற்கு எவருக்கும் அனுமதி அளிக்க முடியாது. ஏனென்றால் பலர் பல விட்டுக் கொடுப்பவர்கள், தமது விடாப்பிடியான கொள்கை பிடிப்பால் விட்டுக் கொடுக்காமல் இருந்தவர்கள் கூட பல விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த ஒற்றுமைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை சேர்ப்பதற்கு எவரும் முன்வரக்கூடாது. ஒரு சில சம்பவங்கள் நடந்தாலும் கூட அவற்றை ஊடகங்கள் வாயிலாக ஊதி பெருப்பிக்க கூடாது. உண்மையாகவே ஒரு 3 பேர் இருக்கும் இடத்தில் ஏதாவது கலைக்கப்பட்டிருந்தால் அதை அந்த இடத்திலே விட்டு சென்று விட வேண்டும். அதை சுயநலத்துக்காகவோ ஒரு காரணத்துக்காகவோ வெளியில் எடுத்து விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். போனது போகட்டும், இனியாவது அப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஆனால் இந்த ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பான தன்மை வேண்டும். இந்த 3 கட்சிகளின் ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. எனவே ஊடகங்களும் அதை அப்படியான ஊடக சந்திப்புகளை தவிர்த்து ஊக்கமளிக்காதிருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாகவே ஊடகங்கள் எனக்கும் இவருக்கும் கொள்வல் என்றால் என்னையும் தட்டி கேட்டு அவருடையும் தட்டி கேட்டு பத்திரிகை செய்யாக்குவதுதான் பலனை. தயவு செய்து தமிழ் மக்களுக்காக அப்படி செய்யாது. அப்படி ஒருவர் தரும்போது கூட அதை அவரை கண்டித்து அப்படி
அடக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்பதை இந்த இடத்திலே வைத்து ஊடகங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளாக 1548 நாளாக போராடி 90 அம்மாக்களை இழந்த நிலையிலே எங்களின் அனுதாபத்திற்காக அந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். அதை இந்த ஊடகங்கள் தயவு செய்து குழப்ப வேண்டாம். உங்கள் கால் மீது விழுந்து என்றாலும் கெஞ்சுகிறேன், அவர்களின் ஒற்றுமையை குறைத்து விடார்கள். ஆனால் இதற்குள்ளே இன்னும் குழப்புவதற்கு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான். ஆனால் நாங்கள் இந்த சிங்கள அரசாங்கத்துக்கு நமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதற்காக தயவு செய்து எல்லோருமே பெருந்தன்மையுடன் அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களுக்கு உரிய நேரத்தில் மக்கள் பாடம் புரட்டுவார்கள். ஏனென்றால் மக்களில் ஒன்றும் முட்டாள்கள் என்ன, எல்லோரும் செய்வதை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள். அவர்களை பற்றி நாங்கள் விமர்சிப்பதோ அல்லது அவர்களை பற்றி ஊடக சந்திப்பு செய்வதோ தேவையற்ற ஒன்று எல்லோருக்குமே தெரியும். யார் யார் அப்படியானவர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அடுத்ததாக அந்த 3 கட்சியும் இணைந்து நாங்கள் எழுதிய அறிக்கையிலே இந்த தலித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக இனப்படுகொலை செய்த அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்றது உட்பட வெறும் 3 கோரிக்கைகள் உள்ளடங்கி அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்த அரசாங்கமானது தலித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நாம் எமது கண் முன்னே அவர்களிடம் கையளித்திருக்கிறோம். கண் முன்னே பலர் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் கூறுகிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவரம் இல்லை. உண்மையாகவே இது முழு பூசணிக்காய சோற்றில் வரைக்கும் செயலாகத்தான் தெரிகின்றது. இதை கூட சர்வதேசம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் கண்கண்ட சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 80 பேர் இறந்ததை தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாங்களும் இறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு சென்று எமது சாட்சியங்கள் அங்கு பதியப்பட வேண்டும். எனவே இந்த ஐநா இந்த பேரணியை பார்த்தாவது விரைவில் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தரும் என்று நமக்கு நம்பிக்கை உண்டு. அடுத்ததாக எனக்கு ஒரு பெரிய மனக்குறை உண்டு. என்னென்றால் இந்த தமிழராக பிறந்தால் தமிழ் உணர்வுடன் இருக்க வேண்டும். பலர் அப்படி இருக்கின்றார்கள். என்றாலும் கூட சில அரசியல்வாதிகளும் சில அரசு அதிகாரிகளும் அவர்கள் தமிழனாக பிறந்தாலும் கூட தமிழ் உணர்வு இல்லாது அரசாங்கத்திடமிருந்து மக்களின் வரிப்பணத்தில் பெறும் சம்பளத்திற்காக வேலை செய்யாது, தமிழ் மக்களுக்கு வேலை செய்யாது, அரசாங்கம் போடும் நீதியற்ற வேலைகளை செய்வதிலே முன்னிற்கின்றனர். முன்னின்றால் கூட பரவாயில்லை. ஒரு சிலர் அரசாங்கம் இவர்களின் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கும் போது இவர்கள் இந்த போராட்டக்காரர்களின் வாளை ஒட்ட நடக்கிறேன் யார் என்று அரசனுக்கு கொள்ளி கொடுக்கும் மந்திரிகளாகிய இவர்கள் முன்னிற்கிறார்கள். உண்மையாகவே இவர்கள் தமிழராக இருந்தால் இவர்கள் அதற்கு எதிர்த்து கலைக்க வேண்டும் அல்லது நீதி கேட்க வேண்டும். ஆனால் முழு பேரும் அப்படியாக இல்லை. மனச்சாட்சியுடைய சில அரசியல்வாதிகளும் மனச்சாட்சியுடைய சில அரச உத்தியோகர்களும் இருக்கிறார்கள். அவர்களை வருங்கால சந்ததி போற்றும் அவர்கள் நமது வரலாறு இடம் பிடித்தார் என்பது தெரியும். அதேபோல் எல்லோருடைய மனம் மாறி தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும். உண்மையாகவே இந்த வெற்றி வேலையை நான் நினைக்கின்றேன் எமது அடுத்த கட்ட விடுதலைக்கான போராட்டத்தின் ஆரம்ப மேடையாக கருதி இந்த வேலையை எனக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் தந்ததையிட்டு சந்தோஷப்படுவதோடு இந்த சந்தர்ப்பம் தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற நம் இனத்துக்கும் அடையாளமாக இன்றைய தினத்தில் இந்த நொடிப்பொழுதில் கூட நமது அரசியல் கைதிகளாக சிறையிலே அடைபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கைதிகளை விடுதலைக்காக நாங்கள் பல முயற்சிகள் செய்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியும் சரியாக நடைபெறவில்லை. காரணம், இந்த ஸ்ரீலங்கா அரசு நமது கைதிகளை விடுதலை செய்த சிறையிலிருந்து அனுபவித்த அந்த துன்பங்களை இன்றும் எனது உறவுகள், என் நண்பர்கள் அங்கே இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எங்கும் செல்லக்கூடியவாறு இருக்கின்ற பொழுது அந்த மக்கள் நீங்கள் தலைவர்கள் இங்கே இருந்தால் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் இந்த நிறைவு நிகழ்விலே கட்சி தலைவர்களையும் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தான் உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். ஏனென்றால் நேரம் கருதி
முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று தவறான விதத்திலே சில வதந்திகள் பரப்பப்பட்டன. அப்படி எதுவும் கிடையாது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்களும் கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்தின் விடுதலை என்பது சாத்தியமாகும். நமது மக்களுக்கான உரிமை நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரையுமே அந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்கின்றோம். இனிவரும் காலங்களிலே தொடர்ச்சியாக எடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் மக்கள் எழுச்சி போராட்டங்களிலே நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் சார்பிலே நாங்கள் அன்போடு அத்தனை அரசியல் பிரமுகர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தினுடைய அறிக்கை வாசிக்கப்பட்டது. அது அனைத்து ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் தரப்படும். அதே போல நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இப்பொழுது புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பிரகடனம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அமைதியாக எழுந்திருப்போம். அமைதியாக உங்களுடைய இடத்திலே நின்று கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய வலது கையை உங்களுக்கு முன்னாலே நீட்டி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பிரகடனம். தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபு வழி தாயகம், சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் தமிழினத்தின் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும். இதன்பால் தொடர்ச்சியாக ஜனநாயக வழியில் போராடுவோம் என உறுதியெடுத்துக் கொள்கின்றோம். நன்றி. நிறைவாக சிவில் சமூகங்களினுடைய சம்மேளனம் என்கின்ற அமைப்பை நாங்கள் உருவாக்குகின்றோம். வடகிழக்கு சிவில் சமூகங்களுடைய சம்மேளனம் தொடர்ச்சியாக இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பிரகடனத்துக்கு அமைவாகவும் இன்று வாசிக்கப்பட்ட அறிக்கைக்கு அமைவாகவும் அத்தனை விடயங்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராடும் என்கின்ற உறுதியையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்திலே எல்லா விதத்திலும் பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அதே போல எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பு மக்கள் எழுச்சி போராட்டத்திலே நடைபெற்றிருக்கிறது. அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு வடகிழக்கு சிவில் சமூகங்களுடைய சம்மேளனத்திலே இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களை சேர்த்த அத்தனை உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த சிவில் சமூகங்களுடைய செயற்பாட்டை பலப்படுத்த வேண்டும். அப்படி சிவில் சமூகங்கள் பலமாக இயங்கும் பொழுது எங்களுடைய விடுதலை என்பது வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே அந்த ஒத்துழைப்பை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் இந்த நிகழ்வை